என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அரியமான் பீச்சை? கெட்டிங் மை லைஃப் டுகெதர் டே 25. இன்னைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே வித்தவுட் சுகர் பிளாக் காஃபி ஒன்று குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா ஒரு முட்டை தோசை, கொண்டக்கடலை குருமா, பருப்பு வடை. சல்லித்தோப்புன்னு ஒரு பீச்சு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாடு மண்டபம் அரியமான் பீச்சுக்கு முன்னாடியே இந்த பீச் இருக்கு. இது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட்னு சொல்லலாம். லொக்கேஷன் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு தென்னை மரம்லாம் பீச்சோட ஒட்டி நல்ல ஒரு கரேபியன் ஃபீல் கிடச்சிச்சு. லஞ்ச் வந்து சாம்பார், கொஞ்சம் ரைஸு, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, மொஜிட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கனால டயட் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அந்த லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரியமான் பீச் தான். எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என் பர்த்டேக்கு போனேன். அப்போ நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. போலீஸ்லாம் செக்யூரிட்டிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. இடத்த நல்லா பராமரிச்சிருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் குப்பை. பாட்டில் உடஞ்சி கிடக்கு, சரக்கு பாட்டில், பீர் பாட்டில்னு எல்லாம் கிடக்கு. அதுவும் உடச்சு போட்டு வச்சிருக்கானுங்க. ஏன்டா உங்களுக்குலாம் குடிக்கிறது இடமாடா இல்லை? அதுவும் பீச்சில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. குடிச்சிட்டு மூட்டு போக வேண்டியதானே? அதை விட்டு பாட்டிலெல்லாம் உடச்சு போட்டிருக்கீங்க. அது பீச்சு. மக்கள்லாம் வெறுங்கால நடக்கிற இடம். மொத்தம் யாருக்காலையாச்சும் சுருவச்சு நடா பண்ணுவீங்க. அது குழந்தைங்கலாம் வந்துட்டு போகணும். மண்டையில் மூளைங்கிற மாதிரிலாம் இருக்குமா இருக்காரு அவங்களுக்குலாம்? இதை யாராச்சும் அஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. நம்ம ஊர் மக்கள்லாம் இங்கேருந்துலாம் அங்கே போகிறீங்கன்னா சாப்பாடெலாம் கட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா தயவு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் அங்கேயே போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஒரு டஸ்ட்பினில் போட பாருங்கள். ஏன்னா நம்ம மதுரையிலேருந்து பார்த்துக்கிட்டா கூட மதுரையில் காரைக்குடி இங்கேருந்து சுற்றி பார்த்துக்கிட்டா நம்ம வந்து பீச்சுனால் இது ஒன்றுக்கு தான் எல்லாம் பெருசாக அங்கேருந்து கிளம்பி வர மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒரு பீச் இருக்குது. அதை வந்து இப்படி வந்து நம்ம தான் சரி பண்ணணும். அங்கே இருக்க மக்கள், அங்கே அந்த சுற்றுச்சூழல் நாம் தான் பார்த்துக்கணும். பார்க்கவே நல்லா இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அங்கே இருக்க நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. என்ட்ரன்ஸுக்கு மட்டும் 30 ரூபா காசு மட்டும் வாங்கிட்டு உள்ளே விட தெரியுது. நைட்டு பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு முட்டை தோசை, அதோட இந்த டே முடிஞ்சு. இன்றைக்கி மட்டும் ஆனால் ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ஸ்டெப்ஸு வாக்கிங் ஸ்ட்ரெயிட்டாக போல் ஒரு 12,000 ஸ்டெப்ஸ் ஓவரால் நடந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் ஹெவியாகவும் சாப்பிடல, எல்லாம் லைட்டாக தான் சாப்பிட்ருக்கேன். கேலரி டெஃபிசிட்லாம் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே பார்ப்போம். பாய்.